New Minecraft hardcore survival video. ஸோ கைஸ் போன ஹார்ட்கோர் என்னாச்சுன்னா ஹார்ட்கோரில் நான் செத்துட்டேன். அது எப்படின்னா அப்சல்யூட்லி க்ரீப்பரால் தான் செத்தேன். அதுவும் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ எடுக்கவும் முடியல. சரி, இந்த தடவை புது ஹார்ட்கோர் எடுத்து இந்த தடவை நம்ம ஒரு 50 டேஸ்க்கு மேலே சர்வே ஆவேன்னு நம்புகிறேன். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டே 0 எடுத்தோடனே என்னாச்சுன்னா நான் வில்லேஜ் தேடி போனேன். அங்கே பக்கத்தில் ஒரு ரூயின் போர்ட்டல் இருந்துச்சு. சரி, அங்கே போய்ட்டு லூட் அடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக குடுன்ட்டு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு அங்கே இருக்க பாக்ஸ் உடச்சிட்டு ஓகே நிறைய ஐட்டம்ஸ் தான் கிடச்சிருக்கு. சரி, ஓகே வில்லேஜ். ஓகே, இந்த ஆர்த் சைட்லேயே இப்போ வில்லேஜ் கிடைக்கும்ன்ட்டு. சரி, ஓகே போகிற ஏதாவது ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த சுகர் கேன்லாம் எடுத்துக்குவோம். ரைஸ் பிரிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை வாங்க பண்ணலாம். அவ்வளோதான். எப்படி கைஸ் ஈஸியாக ஃபுட்டு கிடச்சிருச்சா? இதான் நம்ம ட்ரிக்கு, பழைய ட்ரிக்கு தான். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், வில்லேஜுன்னு நினைக்கிறேன். கைஸ் ஆமாம், வில்லேஜு. சீடை அடிச்சது ஜாக்பாட் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே இருக்க லூட்டெல்லாம் ஃபஸ்ட்டு போயிட்டு பொறுக்கிடுவோம். அடுத்தது இப்போ என்ன பண்ணோம்னா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே தான் போகிறேன். ஓகே, அங்கே போயிட்டு இருக்கிற லூட்டெல்லாம் எடுக்கலாம். ஓகே, சூப்பரான ஐட்டம்ஸ் தான் கிடச்சிருக்கு. சரி, ஓகே 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 நம்மளுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு பேஸாக நல்ல ஒரு ஓகே அந்த வீடு நல்லாயிருக்கு. இது எடுத்துக்குவோம் வீடை. ஓகே, இந்த வீடு நல்லாயிருக்கு. சூரியன் மலை இப்போது இப்போ டைம் லாப்ஸ் போட்டுக்கலாமா? ஓகே, 3, 2, 1. டே 1 இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, டே 1ல் எனக்கு தூரத்தில் ஒரு மரம் தெரிஞ்சது. ஜங்கிள் பயம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் கிட்டில் பார்த்தா ஜங்கிள் பயம் தான். சரி, இங்கே இருக்க எனக்கு இந்த பெரிய மரத்தோட சாப்ளிங்ஸ் தேவைப்படுது. அதையும் எடுத்துகிட்டு இங்கே இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் பார்க்குறேன். ஓகே பாய். ஓகே, நம்ம தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. சாயங்காலம் வர ஆச்சு. சரி, ஓகே கைஸ், உங்களை நான் தூங்கி சந்திக்கிறேன். டே 2ல் நான் என்ன பண்ணேன்னா, நான் வீட்டுக்கு சரி ஓகே நான் ஒரு பேஸை ஒன்று சூஸ் பண்ணியிருந்தோம்ல, அங்கே போய்ட்டு நான் தேவையான கலெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் போய்ட்டு முதல்ல இந்த பேம்போ கொண்டு போய்ட்டு அங்கே போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, வந்தாச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த பேம்பூலாம் உங்களுக்கு வீட்டை சுற்றி சும்மா காமிக்கிறது போர் அடிக்கும், ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, ஓகே இந்த மெலன் சும்மா தான் இருக்குது. அதை கொஞ்சம் போன் மீல் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த சாப்ளிங்ஸுக்கு வேணும் சீக்கிரமாக இருக்குது. சரி, ஓகே அப்படியே இந்த வீட்டையும் கொஞ்சம் எடுத்துக்கோ. சரி, ஓகே கைஸ், நான் உங்ககிட்ட பேஸுக்கு போயிட்டு காமிக்கிறேன். பேஸுக்கு வந்தாச்சு. சரி, ஓகே இந்த சாப்ளிங்ஸ் எடுத்து நட்டிட்டு போன்வீல் பண்ணிடலாம். இது அஞ்சலே சூப்பர், அஞ்சலே ஆயிடுச்சு. சரி, ஓகே கைஸ், இதை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கேஸ் நான் சாப்ளிங்ஸ்க்காக வெயிட் பண்ணிருந்தேன். திடீர்னு இந்த சீக்வன்ஸில் திடீர்னு ஒரு ஹெல்மெட் போட்டு ஒரு ஜாம்பி வேறு கேவ்லேருந்து வெளியே வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு திடீர்னு ஒரு செகண்ட் பயந்துட்டேன். ஏன்னா இந்த 2வது வேர்ல்டே ஹார்ட்கோர் முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு. உடனே கண்ணை மூட்டு சட்டுன்னு ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு ஷீல்டு செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே கைஸ், ஷீல்டு எடுத்தாச்சு. இனிமேல் சண்டைக்கு தான் போகிறேன். ஏன்னா வெளியே சுற்றுறது கொஞ்சம் டேஞ்சர். இங்கே தான் செத்துட்டானா? இல்லை இன்னும் கைஸ் கீழே போய் பார்ப்போம். அங்கே ஸ்கெல்டன் வேறு இருக்கான். எப்போ அட்டாக் பண்ணுவான்னு தெரியாது. அதனால் அவனை போய் அடிச்சிடும்.
பரவாயில்ல, செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஏய் கைஸ், இப்போ கைஸ் குட்டிக்கே வரான். ஐயோ கைஸ், ஏன் நான் இந்த சீன்ஸ் எல்லாம் காமிக்கலைன்னா, ஏன்னா உங்களுக்கே பார்க்குறதுக்கு போர் அடிச்சிடும்ல. ஸோ அதனால தான். இதுக்கு முன்னாடி ஸ்கெல்டனில் ஃபைட்டுக்கு வந்தான். அது அது ரொம்ப ஓவராக காமிக்க வேணான்னு தான் சொல்லிட்டு நான் இப்படி பண்ணிட்டேன். சரி ஓகே கைஸ், இதோட இந்த டே 2 இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், டே 2 நம்ம முடிச்சுக்கலாம். இந்த டே 3ல் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு வில்லேஜருக்காக ஒரு வீடு கட்ட போகிறோம். வீடு கட்ட முடியாது, இல்லை டார்ச்சர் பண்ணுறேன். ஃபுட்டு காலியாகிடுச்சு. சரி ஓகே கைஸ், ஃபுட் எடுத்துகிட்டு அவங்க வந்து பேசுகிறேன். ஃபுட் அக்வயர்ட். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான், இந்த இடத்துல தான் நம்ம அந்த இதை கட்ட போகிறோம், வில்லேஜர் இருக்க இடத்த. ஓகே கைஸ், நான் மைண்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப இருட்டாக இருந்ததுனால, சரி ஜாம்பிக்கு ஸ்பாயினாக இருப்போம்னு சொல்லிட்டு கோல் இல்லாதனால பக்கத்தால் ஒரு பில்டிங் சும்மா தானே இருக்குது, காபிள் ஸ்டோன் எடுத்து ஒரு ஃபர்னஸ் செய்யணும். சாரி, ஃபர்னஸ். ஓகே கைஸ், ஃபர்னஸ் செஞ்சாச்சு. ஓகே கைஸ், கோல் வச்சாச்சு. நம்மளுக்கு இன்னும் என்ன வேணும்னா 2 ஷவல் வேணும். ஷவலில் செஞ்சாச்சு. ஓகே சரி ஓகே கைஸ், இந்த இடத்த நான் மைண்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். டைம் லாப்ஸை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். சரி ஓகே கைஸ், ஈவினிங் ஆயிடுச்சு, தூங்கி வச்சு பார்க்குறேன். கைஸ், போன சண்டே ஏன் வீடியோ வரலன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுவும் இல்லாமல் என்னால் எடிட்டும் பண்ண முடியல. அதனால தான் எனக்கு இப்போயே கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளமாக தான் இருக்குது. அதனால தான். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வில்லேஜருக்கு அந்த இடத்த ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வில்லேஜரை விட்டுருணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பேஸை உருவாக்கணும். சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குறுக்கால கௌசிக்கெலாம் விட்றான், அதை பற்றி கண்டுக்க வேணாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.